உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்களுக்காக இந்த உலகில் ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது அடியேன் தான். காரணம், உங்களுக்காகவே ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். எல்லாரும் இருதய ஸ்பெஷலிஸ்ட், மூளை ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி விருச்சிக ஸ்பெஷலிஸ்ட் நான். அதனால் உலகத்தில் யார் விருச்சிகனாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், என்னுடைய அன்பான கோரிக்கை. ஸோ அப்போது அதான் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்களை யார் லவ் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். நான் உங்களை லவ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, வந்தால் வந்தாயா தெய்வம் நம்ம கூட இருக்க வருதுடே அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு சனி பகவான். 5ஆம் இடம் என்பது என்ன? அது 5ஆம் இடம் யோகஸ்தானம். சும்மாவே நம்மால் சூப்பர், இதில் யோகஸ்தானத்தில் வேறு உட்காந்துருக்கார். அப்போ சூப்பர். ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு வேறு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே, அந்த லாட்ரி சீட்டை எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே, அந்த வாய்க்கால் எவ்வளோன்னு கேள்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரையும் உங்களுப்பீங்க. தயவு செய்து லாட்ரி சீட்டை தொலைச்சிடாதீங்க. ஏன் எதுக்காக அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் 3-4 கூடியவராக இருந்து வக்கரம் பெறுகிறார் 5ஆம் இடத்துல. 5ல் வக்கரமான ஒரு பாயிண்ட்னாலேயே உங்களுக்கு வெகு புத்திர யோகம் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. ஜூலை 27க்கு அப்புறம் முதல் செய்தியே உங்களுடைய நீங்கள் அம்மாவான செய்தி தான் முதல் செய்தி. அப்போது சனி பகவான் 5லிருந்து 5, 6, 7 பார்க்குறார். அப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போகிற முன்னே பண்ண வேண்டிய முதல் வேலை, நம்மளுடைய லவ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, அப்பா அம்மாவுக்கு சொல்கிறோம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, ஆஸ்திரேலியா நல்லபடியாக சேர்ந்தப்பா நன்றிப்பா வச்சிடறோம். அடுத்த ஃபோன் 4வது ஃபோன் யாருக்கு போடணும்? நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம பாஸ் நினச்சால அந்த ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணணும். பற்றியா, இதுக்கு பேர் தான் ஆஸ்திரேலியா வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாழ்க்கையினுடைய இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் மனிதர்களுடைய ஜெயிக்க போகிறோம், நம்ம ஜெயிச்சுட்டோம் வரா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் வெளிநாட்டு யோகம். கனடா போவானா, அமெரிக்கா போவானா, அவன் வேலை விட்டு இங்கே வந்துட்டுருக்கான். அந்த மாதிரி ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் உங்களுக்கு, யூ டோன்ட் வரி. அப்போ நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்து 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். சூப்பரான விஷயமே தான். 11 என்பது உபதேசஸ்தானம். நான் ஒரு பேக்கரி வச்சுருக்கேன் சார், கடை எப்படி ஓடும்? பேச்சுக்கிட்டு ஓடும் சார். நான் இது மாதிரி போலீஸில் இருக்கேன் சார், நான் ப்ரமோஷன் கிடைக்குமா? சூப்பராக கிடைக்கும். நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும், ஏன் போலீஸை சொல்கிறேன்னா, அரசு துறைகளில் இருக்கிறவங்க, மிலிட்ரி மேனாக இருக்கிறவங்க, சிபிசிஐடியாக இருக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு எல்லா துறையும் சொல்ல தெரியல, அது ஒரு பிபிபி குரூப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அரசு பணி, அது உளவுத்துறையெலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய பணி, அதெல்லாம் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த துறைகளில் இருப்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக 2 பார்க்குறார், ரன்னிங் மணி. முன்னெல்லாம் நாங்கள் வந்தால் அது வேறு மாதிரி, இப்போ நாங்கள் வந்தால் அது வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த சனி பயிற்சி, சனி வக்கரம் உங்களுக்கு எது வந்தாலும் சூப்பர் தான். ஆனால் ஒரு பிரேக் போடுவோமா? ஒரு பிரேக். 4லே ராகு. ஏற்கனவே நம்ம பேரை கெடுக்க 4-5 பேர் விஷமிகள் சுற்றி நிற்கிறாங்க. இதில் 4ஆம் இடத்து ராகு கன்ஃபார்மாக டைவர்ஸ் பண்ணிட்டு தான் போவார். டிசம்பர் 6 வரைக்கும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விட்டு, கேள்விப்பட்டியா அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லை அப்படியே தான் சொல்லுவாங்க. விருச்சிகராசிக்காரர்கள் தயவுசெய்து ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க. எவ்வளோக்கோளோ நீங்கள் கண்ணியமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஒரு விஷயம், ஹாய்னா பாயிண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. சனி பகவான் அவரும் 4 கூடையவர். அதனால தான் சொன்னேன், அவர் வக்கரமாகிறது ஆபத்து. 4 கூடையவர் வந்தால் குடும்பம் பிரிந்துவிடும், டைவர்ஸ் ஆகிடும், 2வது திருமணம் நடக்கும்.
அல்லது புதுசாக ஒருத்தர் வந்து செகண்ட் லைஃப் லைன் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. அது லைஃப் லைன் இல்லைம்மா, அதுதான் உங்களுடைய மோசமான லைன். அதனால் அது வேண்டாம். அப்படி ஒரு கிறுக்கு வர்ற மாதிரி இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்யும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சுவாமி? இவர் சனியை ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் நேராக கும்பகோணம் போயிருங்க. ஃபஸ்ட்டு போய் இறங்கணுன்னா திருநாகேஸ்வரம் போய் பார்த்துருங்க. திருநாகேஸ்வரத்தில் ராகுவை பார்த்துட்டு அப்படியே அடுத்து திருநள்ளாறு போயிட்டு திரும்பி வந்துடுங்க. அல்லது திருப்பாம்புபுரம் போயிட்டு திரும்பி வந்துடுங்க. ராகுவும் ஒரு டச் அப்படி சைலண்ட்டாக, அப்படி சனியை ஒரு டச், 2 பேரையும் வச்சுக்கிட்டே இருக்கும். 2 பேருக்குமே சனி தான். சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் தேரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பாம்புபுர நாதர்னு பேர், உடம்பே பாம்பாக இருக்கும். அவரை வழிபடுங்க. நல்லா எல்லாம் சரியாயிடுவீங்க. முக்கியமாக உங்கள் ஃபோனை தூக்கி ஓரம் வச்சுருங்க. நோ கம்யூனிகேஷன். அது மட்டும் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சனி வக்ர காலத்தில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பு? 100க்கு 96 மார்க். பிரமாதம். அந்த 4 மார்க் ஏன் போச்சுன்னா இந்த ராகு பாயால் போச்சு. அவன் நோ ப்ராப்ளம். டிசம்பர் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை, என்னென்ன கவனமான விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தப் போகிறார் என்பது தெரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றாலே யாருக்கு அடி பயங்கரமாக இருக்கோ இல்லையோ, விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் இன்னும் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே மாற்றி இந்த சனி வக்ரம் பயிற்சி ஆகக்கூடிய இந்த அற்புதமான காலம், குருவுடைய பார்வை மூலமாக சனி பகவான் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். ஆனால் குரு பார்வை உங்களுக்கு நவம்பர் மாதம் வரையும் அற்புதமாக கிடைக்கும். அப்போ நவம்பர் மாதம் வரையும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் அழுத்தங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கோ அந்த நிலைகளை எல்லாமே மாற்றி உங்களுடைய நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்கப்பார். கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறேன் சார், எனக்காக வாங்கின கடன் கொஞ்சம், பிறருக்கு வாங்கி கொடுத்த கடன் கொஞ்சம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களாக இருக்கீங்கன்னா, அந்த கடன் சுமை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கிரக ரீதியாக அற்புதமாக ஏற்படுத்துகிறோம். சார் வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை சார், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, ஆனால் அது நிறைவேறமாக்கு அப்படின்னு நிற்கக்கூடிய விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, சார் இல்லை சார் வண்டி வாங்கணும் வச்சுருக்கேன், எதுக்காக ரிப்பேர் ஆகுதுன்னே தெரில, மாதத்துக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருட காலமாகவே மாதத்துக்கு அதுக்குன்னு ஒரு செலவை நான் எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகள்லையும் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படி கொடுக்காரோ அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு மாற்றத்தை, பிடித்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ இது பெரிய மாற்றம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, வீடு வந்து மாற்ற நினைக்கிங்க, இல்லை வீடு கட்ட நினைக்கிங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கிரக ரீதியாக சூப்பராக கிடைக்க போகுது. கவலையே பட தேவையில்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனையும் சரியாக போகுது. ஸோ இவ்வளோ நன்மைகள் நல்லா இருக்க போகுது. ஆனால் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பர் மாதத்துக்கு பிறகு கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன அழுத்தங்கள் வருதுன்னா என்ன பண்ணணும், உடனே சரியான மருத்துவரை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்கின்ற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஏதேனும் அழுத்தங்கள், ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அதை சமாளிக்க முடியல, ஒரு போராட்டங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உறுதியாக அந்த பிரச்சனை சரியாகி உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மீது அதிகமான அன்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து உறுதியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி வம்பு வழக்கு கேஸுகள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்யவே இல்லை, எந்த தப்புமே பண்ணலை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் உங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்குன்னா
செய்தவர்களுக்கு செய்தவினை போட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய அதாவது என்ன சொல்லணும்னா, பூஜைகள் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ செய்வினைகள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சில பேருக்கு பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு நம்ம திருப்பு செய்வினை வைக்க மாட்டோம். ஸோ ஆனால் என்ன செய்வோம்னா, யார் ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைத்தார்களோ அதே மாதிரி அவருக்கு செய்தவர்களுக்கு செய்த வினை போட்டுன்னு சொல்லி செய்வோம். ஓகேவா? அதே மாதிரி தான் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்தோடைய தன்மை சூப்பராக இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த நவம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரையும் உங்களுக்கு அதாவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போயுமே இருக்கும். உங்களுக்கே தெரியும், விருச்சிக ராசிக்காரங்க உண்மையிலே அன்புக்கு பாத்தியப்பட்டு நடக்கக்கூடியவங்க. அப்போ உங்களோட அன்பு காட்டுற மாதிரி அன்பு காட்டி உங்களை ஏமாத்தின ஒரு பல என்ன சொல்லணும்னா பல சூழ்ச்சியாளர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போயும் உங்களை இந்த நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. தயவு செய்து யாரோடைய சூழ்ச்சியிலையும் மாட்டிக்கிறாங்க. பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் இந்த காலகட்டங்களில் மற்றவங்க பேச்சை முழுமையாக நம்பாமல் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் படி செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. இந்த நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஏன் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அந்த காலகட்டம் தான் சனி பகவான் குரு பகவான் பார்க்க மாட்டார். அவர் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக போயிடுவார். ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா குரு பார்வை சனி பகவான் கிடைக்காதனால உங்களை ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருந்தால் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் விருச்சிக ராசிக்கு விவேகம், வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம், குருவுடைய செயல்பாடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறுவீங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க. கல்யாணமே முடியல இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கூட நடக்கலேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து முன்னேற்றமான பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசி வெற்றி நடைபெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்குது. என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காரு? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார். அதைத்தான் நான் இப்போ பலன் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வக்கரச்சனிங்கிறது 5ல் வக்கரச்சனிங்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட வேண்டியது தான். ஆனால் பயப்பட வேண்டாம். எச்சரிக்கை வேற, பயம் வேற. விருச்சிக ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க, எந்த குறையும் கிடையாது. வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த குறையும் கிடையாது. யார் எப்படி வேணால் போகட்டும், நான் நியாயமாக தாங்க நடப்பேன். இதுதாங்க விருச்சிக ராசியுடைய குணம். அந்த சின்சியாரிட்டி, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, கடுமையாக உழைக்கிறது, தன்னுடைய வேலையில் அடுத்தவங்க சொல்லி செய்யணும்னு நினைக்கிறதுல தானே சின்சியராக செய்கிறது, அதில்தான் தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கிது வாழ்க்கையில். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இப்படிப்பட்டவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவர் வக்கரமாகி உட்கார்றாரு 5ஆம் இடத்துல. ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி தடைப்படுது. என்னங்க இது, நல்லா போய்கிட்டு இருக்குன்னு எல்லாம் நினைக்கும் போது முயற்சி தடைப்படுது, என்ன பண்ணலாம்? முயற்சி அப்படி ஃபெயிலியர் ஆகிடுமோ? உதாரணமாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கல. என்னங்க வேலை கிடைக்காம போயிட்டு இருக்கு, வேலை கிடைக்காமலே வீட்டில் உட்காந்துருவோமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு இன்டர்வியூ போச்சுன்னா இன்னொரு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் வக்கரச்சனி. ஒரு முயற்சியில் நீங்கள் பின்னோக்கி வந்தால் இன்னொரு முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அந்த யோகம் இருக்கு. இப்போ உங்க பிள்ளைகள் மனசு மாறுபட்டு நடப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் புரிஞ்சுக்கிடல, நான் நல்ல அட்வைஸ் பண்ணுறேன், நீ நல்லா இருப்பா, இதுதான்ப்பா உனக்கு நல்லது, பொறுத்து போப்பா, கேட்க மாட்டேங்கிறான். இந்த படிப்பை எடுத்து படிப்பா, நல்ல வேலை கிடைக்கும், கேட்க மாட்டேங்கிறான். எப்பா கல்யாண வயசு வந்துருச்சு, உன் வயசு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு உட்காந்துருக்காங்க, நீ இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, சரியான நேரத்துக்கு கல்யாணம் பண்ணணும் கேட்கறது இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க புலம்பல் அப்படித்தானே இருக்குது. அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கருத்து மாறுபாடு கொண்டிருந்தால், கருத்து மாறுபாடு இருக்கும், ஆனால் அவங்கள மதிப்பாங்க. அவங்களுக்கு இடையில் சண்டை வரும், ஆனால் அவங்கள மதிப்பாங்க. உங்கள் கருத்துக்களை உள் மனசில் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா?
வக்கர சனினா யோசிக்க வைக்குங்க எல்லாத்தையும். சாதாரண சனி பகவானுக்கு வக்கர சனிக்கு என்ன வித்தியாசம்? யோசிக்க வைப்பார். கடந்த காலத்தில் என்ன தப்பு பண்ணினோம், எதை கரெக்ட் பண்ணணும், ஏன் வேலை கிடைக்கல, என்ன தப்புனால வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, நம்ம எப்படி நடந்திருக்கணும், நண்பர்கள் ஏன் பிரிஞ்சு போனாங்க, அவங்க தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் யோசிக்கக்கூடிய நேரம்ல கடவுள் கொடுக்குறாரு. அதுதானே வக்கரச்சனி பயிற்சி காலம். அதனால உங்கள் பிள்ளைகள் இப்போ யோசிப்பாங்க, கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க, உங்களுடைய புகழ் பெருகுங்க, கௌரவம் பெருகுங்க, அந்தஸ்து பெருகுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் வாயு தொந்தரவு சிலருக்கு கொஞ்சம் கம்மி. வெளியூருக்கு பயணம் செய்கிற போது உங்கள் உடைமைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டு போங்க. அந்த பாஸ்போர்ட் விசா, ஃபாரின் போறீங்க, பாஸ்போர்ட் விசா மறந்து போய் திண்டாடுவீங்க. நாளுக்குரிய சனி வக்கரமடைகிறாரா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்க, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், இப்படி நெஞ்சக நோய்கள் உடையவர்கள் உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப நன்மையை தரும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். பெரிய பிரச்சனை வந்துருமான பிரச்சனையில் தப்பிச்சிருவீங்க, மருத்துவ ஆலோசனை இருந்தால் போதும். ஸோ ஃபினான்ஷியலாக பெரிய முன்னேற்றம் இருக்குது. புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுற காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுற காலம். குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தால் குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு தடை வருது, மீண்டும் முயற்சி பண்ணுங்க, இன்னொரு இடத்துல படிப்பு அமைஞ்சிடும். அமையலையேங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குல தெய்வம். அஞ்சல சனி வக்கரமாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்குது. ஊர் பக்கமே போகாமல் இருப்பாங்க சில பேர், குலதெய்வத்தையே கும்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிடுவாங்க. எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலுங்க குலதெய்வத்தை கும்பிட்டா தான், அந்த சாமிகிட்ட குலதெய்வத்தை கேட்டு தான் நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களுக்கு வரம் தரும். ஆகவே குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லையா, உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. அலுவலகத்தில் பதவி, புதிய புதிய பதவிகள் எடுத்திருப்பீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சமாளிங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக வெற்றி பெற போகிறீங்க, கௌரவம் கூட போகுதுன்னு நல்ல விஷயம் நடக்குதுங்க. இது ஒரு வெற்றிகரமான காலகட்டம். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க, அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு இந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பூர்வ புண்ணியம் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த சில தான தர்மங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வினைகள், இது எல்லாமே உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய பலன், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய பலன், இதுதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றத குறிக்க போது. அடுத்து தெய்வ பலம், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெய்வ பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு இல்லாம போயிடும். என்னடா இது, நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஜோதிடர்களும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்றாங்க, எந்த நாளும் சரியாக மாட்டேங்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய எந்த ஒரு பிரச்சனையும் தீர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக
எதிர்மறையாக அந்த தெய்வ நம்பிக்கை அப்படின்றது இல்லாம ஆயிடும். ஆனா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதை யாருமே பாத்துக்கிறது இல்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்கள் மேல போக போக இவர்களினுடைய நெகட்டிவா மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய இவர்களினுடைய வளர்ச்சியை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அதிகப்படியான நெகட்டிவான ஒரு விஷயங்களை கொண்ட ஒரு மனநிலையாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துல அந்த சனி வக்ரம் அடைகிறதுனால நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். சில விருச்சிக ராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிருந்தா கூட மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் போன்ற விஷயங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் அடைந்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய மனவேதனையை கொடுக்கும். ஏன்னா அந்த வலியும் வேதனையும், நான் முதல்லயே சொன்ன மாதிரி சனி பகவான் ஒரு வலியும் வேதனையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது அடுத்த வாரிசுகளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த இது தெரியும். அந்த வலியும் வேதனையும் சாகுற வரைக்கும் மறையாது. அடுத்த சந்ததியினருக்கு கூட அந்த வலியும் வேதனையும் போகிறதுக்கு வரைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்துருவார். அதனால இந்த குழந்தைகள் ரீதியான பிரச்சனையை அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெட்டர் ரிலீஃபை கொடுக்கும். என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்றதுக்கு நிலைமை மாறி நல்ல வேளை என் குழந்தை தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைகள் அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையில இருந்தா மீண்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு மாற்றங்கள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், கம்யூனிகேஷன், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பார்ட்னருடைய உண்மை முகம் அப்படின்றது இந்த காலகட்டம் தெரிய வரப்போகுது. விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாமே நமக்கு தான் சரியில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிராளியினுடைய மனநிலையை அறியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. இதனால நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றங்களை செய்ய போறீங்க. ஆஹா, நம்ம தான் இத்தனை நாள் வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு இருந்தோம்னு நினைச்சோம், ஆனா நமக்கு கூட இருக்கிறவங்களே நமக்கு குளிப்பறிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்குதான் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு அந்த மனநிலையை மாற்ற போறீங்க பாருங்க. அங்கதான் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அதனால அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு நபரை உங்களுக்கு அடையாளம் சுட்டி காட்டி யார் செய்யறது தவறு, யார் செய்யறது ஒரு உண்மை அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது எதிராளியை பார்த்தாச்சு, எதிராளியினுடைய குற்றத்தை பார்த்தாச்சு. அடுத்து நீங்களே செல்ஃப் டெவலப்மெண்ட், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பார்க்க போறீங்க. எப்படிலாம் நம்ம உழைச்சா நம்ம முன்னேற முடியும் அப்படின்றத பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த சில மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்ததா, அதை விட்டு விலகி வந்தாச்சு. இனிமேல் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை என்னன்றத பார்க்கணும். இந்த மாதிரியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அங்க வேலையில நிரந்தர ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல செல்வ செழிப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய நல்ல காரியங்கள்னால, நீங்க செய்த புண்ணியங்கள்னால உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இதை நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா அவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் நடந்துருச்சு, என்னுடைய முதல் திருமணம் வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே தான் இருப்பாங்களே ஒழிய 2வது ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்றத அவர்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த 2வது திருமணத்தை இவர்கள் பண்ணிட்டா கூட இந்த 2வது குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவர்களினுடைய எண்ணம் ஃபுல்லாவே அந்த முதல் திருமணத்துலதான் இருக்கும். நான் அங்க அன்னைக்கு இப்படி இருக்கும்போது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, நான் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய அவமானங்கள் வந்துச்சு, இப்படி அந்த பழைய ஞாபகங்களை விட்டு
விட்டு வெளியில வர முடியாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பர்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மட்டுமே பற்றி நினைத்து இருங்க. உங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறி போயிடும். அதனால குடும்பத்துல இருந்து, உங்களுடைய தொழில இருந்து, உங்களுடைய எதிராளிகளை முதற்கொண்டு நீங்க நல்ல ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிராயச்சித்தம், உங்களுடைய கடமைகளை தினமும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சனி பகவான் அப்படின்றத பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு போகுது. அதனால கர்மாவை கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிவர்த்தி இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடு வீட்டுல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அணையா தீபம் ஏத்துங்க. இந்த அணையா தீபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகுது. அந்த இடத்துல உங்களுக்கு ராசியில சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு தோல்விகள் இருக்கும். அதை நீங்க நிவர்த்தி அடையிறதுக்கு அணையா தீபம் வீட்டுல ஏத்தி வைங்க. இது ஒரு பரிகாரம் போரும், ஒரு பிராயச்சித்த போதும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோயில் தெய்வ வழிபாடு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தெய்வத்தினுடைய நம்பிக்கையவே நீங்க இழந்து இருப்பீங்க இந்த காலகட்டம். அதை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு தீப வழிபாடு, அதுவும் அணையா தீபம் வீட்டுல ஏத்துங்க. அது உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.